ஆந்திராவில் இன்று அதிகாலையில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் புதுமண தம்பதிகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் மேற்கு வெங்கடாபுரை சேர்ந்தவர் பாலகிரண். இவர் பிப்ரவரி 29ஆம் தேதி காவ்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமண வரவேற்பு மார்ச் 3ஆம் தேதி ஷமீர்பேட்டையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிலையில் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய புதுமண தம்பதிகள் விரும்பினர். இதற்காக காரில் தங்களது குடும்பத்துடன் சென்றனர். திருமலை கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு திருப்பதியிலிருந்து அவர்கள் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் அலகட்டா மண்டலத்தின் நல்லகட்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இவர்களது கார் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை கார் ஓட்டுநர் கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் லாரி மீது கார் பயங்கரமாக மோதியது. இதில் காரில் இருந்த புதுமண தம்பதி பாலகரன், காவ்யா உட்பட 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் போலீசார் விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கையில் இறங்கினர். உயிரிழந்த தம்பதி உள்பட 5 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.